வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மூளையை எப்படி பழக்கப்படுத்துறது, அதுதான் இந்த தீமோட முக்கியமான செய்தி. எப்படியெல்லாம் பழக்கப்படுத்த முடியும், எப்படி பழக்கப்படுத்தினா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க முடியும், அப்படியே அந்த செல்லுனால் செய்யக்கூடிய ஒரு சின்ன கனெக்ஷன் ஓவர் த பீரியட் அது என்ன பழசாக போச்சுன்னா எப்படி அதை உதுத்துடும், அதாவது டஸ்ட்டு போல் போயிடும். அப்போ புது புது செல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போவுமே பிரெயினில் நியூரல் நெட்ஒர்க்கில் இருக்கிற அந்த செல்ஸ் இருக்கே அது தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணும், குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் குறையமாக இருக்கும், இல்லாட்டி போனால் நம்பர் வைஸ் கொஞ்சம் குறையும், குவாண்டம் வைஸ் கொஞ்சம் குறையமாக இருக்கும். குவாண்டம் வைஸ் அதில் இருக்குமே அது, ஆனால் அது ஃபங்க்ஷனிங் எபிலிட்டியில் குவாலிட்டி வைஸ் குறைவாக இருக்கும், இல்லைன்னா அதனோட எஃபிஷியன்சியில் கொஞ்சம் குறையும். இது எல்லாமே நடக்கும். ஆனால் செல் ப்ராசஸ் இருக்கே ரீஜெனரேஷன், தட் இட் கண்டினியூஸ் டு ஹேப்பன். எப்பயாவது ஒரு தடவை டீஜெனரேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அது ஏஜ் வைஸ், ஒரு 50 வயசு 60 வயசு ஆகிடுதுன்னு சொன்னால் டீஜெனரேஷன் அதிகமாகவும் ரீஜெனரேஷன் குறைவாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபிசிக்கலில் கூட டிசபிலிட்டி வருது. சிலப்போ வேகமாக நடக்க முடியல, சிலப்போ ஸ்டிஃப்னஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் கூட இந்த செல் ப்ராசஸ், செல் டெவலப்மெண்ட், செல் ரீஜெனரேஷன் அதுதான் முக்கியமான காரணம். திஸ் இஸ் அ வெரி பேசிக் ஃபேக்டர்ஸ். அப்போது அந்த பேசிக் ஃபேக்டர்ஸில் இது மாதிரி செல் ரீஜெனரேஷன் ரொம்ப அடிப்படையாக நிற்கிறது. ஆனால் இந்த அடிப்படையில் நம்மளோட மூளையை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு 2 விஷயம், பயிற்சியும் முயற்சியும் தேவை. முயற்சி என்ன சொல்லணும், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். முதல்ல ஆல்ஃபாபெட்டிக்ஸ் எழுதணும். அது எழுதி அந்த எழுத்தோட உருவத்தை நல்லபடியாக மனசில் வாங்கணும். அப்புறம் கான்சனன்ட்ஸ், வாவல்ஸ் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 லெட்டர் சிலபல்ஸ்லாம் எழுத தெரியணும். எழுத்துக்களை தவறில்லாமல் அது எல்லா எழுத்தையும் கற்றுட்ட பிறகு, கரெக்டாக வந்துட்ட பிறகு அதில் 2 லெட்டர் சிலபல் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொனவுன்சியேஷன் சொன்னால் அந்த ஓரல் கிளாஸ் அட்டன் பண்ணணும், லைவ் கிளாஸ் பண்ணணும். அப்படின்னு துளியாக ஸ்லோலி வி ஆர் டெவலப்பிங். எப்படி ஒரு யூகேஜியில் படிக்கிற, கிண்டர் கார்டனில் படிக்கிற குழந்தை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஸ்லோவாக அதனோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகுதோ, அதுபோல் நம்மளும் இந்த வயசில் ஒரு 30 வயசு தாண்டின பிறகு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் அது போல் டைம் பிடிக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிரெயின் அதை அகாமடேட் பண்ணோம். சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், 12 மணி நேரம் படித்தா த பிரெயின் கெட்ஸ் கஸ்டமைஸ்டு. அதுக்கு திட்டமாக அது என்ன பண்ணோம், கண்டிஷன் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். 12 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம் படித்தா போகிறோம், அப்புறம் 6 மணி நேரம் படித்தா போகிறோம்னு ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல டு அக்வயர் நாலேஜ் யூ ஷுட் சிட் பிஃபோர் த புக்ஸ், யூ ஷுட் சிட் பிஃபோர் தி எந்த ஏரியாவில் எதில் வச்சு படிக்கிறோமோ அது முன்னாடி உட்காந்து துளியாக டைம் செலவு பண்ணால் தான் நம்மளுக்கு அதுபோல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியும். அதனால் எப்படி பயிற்சி செய்யணும் அதையும் நம்ம பார்க்கலாம். என்ன முயற்சியெலாம் செய்தால் இதை நம்ம அகாமடேட் பண்ண முடியும் அதையும் நம்ம பார்க்கலாம். பயிற்சி என்னது என்ன, இப்படி ஸ்லோலி வி ஆர் ஆடிங் தி டைம் ஆஃப் ஒர்க்கு. இன்றைக்கி 20 நிமிஷம், நாளைக்கு 25 நிமிஷம், 30 நிமிஷம்னு. இது யோகா கற்றுக்கிறதுக்கும் அப்படி தான். ஒரே நாள்லேயே 3 மணி நேரம் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ண முடியாது. முதல்ல 2 நிமிஷம், 4 நிமிஷம், இன்ஹேல் எக்ஸேல், ஹோல்டிங் த ப்ரீத். அப்படின்னா அந்த ஹோல்டிங் த ப்ரீத்ன்றது 30 செகண்ட்ஸ். முதல்ல எடுக்கிற 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 25 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மணி துளிகள்லேருந்து ஆரம்பித்து நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் அதில் நிறைய நேரம் ஹோல்டு பண்ண முடியும். இது ஒரு பழக்கத்தினால வர விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது எப்படி யோகா பழக்கத்தினால வரும்னா இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரெயின் ஆட் டு பி அக்கஸ்டம் பண்ணிக்கணும். இத்தனை நிமிஷம் ஆக்சிஜனை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுபோல் வரைகிறதா இருந்தாலும், ட்ராயிங்காக இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், எந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் ரிலேட்டட் டு ரைட் ஹெமிஸ்பியர் அதுவாக இருந்தாலும் பழக்கம் உங்களை செல்பப்படுத்தும் அப்படின்னா இது ஒரு தெளிவான விஷயந்தான். இது எதெல்லாம் பழக்கப்படுத்த முடியும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.